Hi guys, welcome back to another video. 2025ல and release ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் மூவி தான் பேக் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு படம், ஒரு ஹாலிவுட் படம். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம கேமரா டியாஸும் நம்ம ஃபேமி ஃபாக்ஸும் வந்து பேரா நடிச்சிருப்பாங்க. ஸோ ஜெமி ஃபாக்ஸ் தெரியாதவங்க யாருமே கிடையாது. படத்தோட கதை என்னமா, இவங்க ரெண்டு பேருமே சிஐஏ ஏஜென்ட் அண்ட் 15 years முன்னாடி அப்படின்னு ஒரு காட்சி காமிக்கப்படுது. ஒரு ஆப்ரேஷனுக்காக ரெண்டு பேரும் போறாங்க. அவங்க போயிட்டு அவங்க சொன்ன அந்த 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 மிஷனை முடிச்சுட்டு அவங்க வரும்பொழுது அந்த ஃபிளைட்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அந்த ஃபிளைட்டு கீழே வந்து கிராஷ் ஆகி அதில் வந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரையும் தவிர. ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளும் இறந்து போயிட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நம்ம இனிமேலாவது நிம்மதியான வாழ்க்கையை ரெண்டு பேரும் வாழலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இப்போ ஸ்டில் அந்த பிரசன்ட் டே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு. அவங்க யூஎஸ்ல வந்து ஒரு இடத்துல யாருக்கும் எதுவுமே தெரியாம ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தைங்களோட. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு இவங்களுக்கு அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மிஷன் ஒருத்தன் கொடுத்தானோ அவன் திரும்பவும் வர்றான், வந்து சொல்றான் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க இருக்கிற இடத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. ஏன் எதுக்குன்னு பார்த்தா 15 years முன்னாடி அவங்க ஒரு மிஷன் போயிருப்பாங்க. அந்த மிஷன்ல அவங்க ஒரு கீ எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. அந்த கீ அப்படின்னா அது நியூக்ளியர் பாம், அதை வச்சு இந்த உலகத்தை ஆட்டி ஆளலாம். ஸோ அந்த கீஸை வந்து நமக்கு காமிக்கும் போது ஹீரோ வந்து வில்லன்ட்ட கொடுத்த மாதிரி காமிப்பாங்க. பட் அதை ஸ்டில் வந்து ஹீரோ அதை வச்சுட்டு இருக்காரு அப்படின்றாங்க. அதனாலதான் உங்களை தருத்துறாங்க அப்படின்னு விஷயத்த ஹீரோயினிட்ட அப்பதான் ஹீரோ சொல்றாரு. அது எங்க அந்த கீஸ் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே யூகேல உங்க அம்மா வீட்டுல இருக்கு அப்படின்றாங்க. சொல்லி முடிஞ்சது. இப்போ வில்லன்களும் போலீஸுகளும் இவங்களை திறத்த ஆரம்பிக்கிறாங்க. வில்லன்கள் அந்த கீக்காயும் போலீஸ் வந்து இவன் வந்து டபுள் ஏஜென்ட் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு விரட்ட ஆரம்பிக்காங்க. யூஎஸ்ல இருக்கவங்க யூகேக்கு வராங்க. இங்க இருந்தோடனே என்ன நடக்குது, உண்மையிலேயே அந்த கீஸை இப்ப தேடுற வில்லன் யாரு, உண்மையிலேயே இந்த படத்துல முதல்ல வில்லன் யாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. அவங்க அந்த கீஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து ஒரு காமெடி அண்ட் பயங்கரமான ஆக்ஷனோட சொல்ற படம் தான் இந்த பேக் இன் ஆக்ஷன் அப்படின்ற படம். இந்த படத்துல எனக்கு பிடிச்சது அண்ட் இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு அண்ட் இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே போரோ லேகிங்கோ எதுவுமே இல்லாத ஒரு கம்ப்ளீட்லியான ஒரு படமா இருக்கும். ஆங்காங்கே சில இடங்கள்ல மிஷன் இம்பாசிபிள்ல வர மியூசிக் நமக்கு வந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் வந்து நம்மள ரொம்ப ஒரு ஹைப்பா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் முக்கியமா வந்து நம்ம ஜெமி ஃபாக்ஸுக்கு வந்து காமெடி ட்ராக் சொல்லவே தெரியல. அதே மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து கேமரா சொல்லல, ரெண்டு பேரும் வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. எஸ்பெஷலி இவங்க ரெண்டு பேரும் பண்ற ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி ஒரிஜினலாவே பண்ணியிருந்தாங்க, டூப் வைக்காம. ஸோ அதுதான் அந்த படத்துல ஒரு ஹைலைட்ஸா இருந்துச்சு. அண்ட் யூஎஸ்ல கொஞ்சமா ஒரு ஃபைட் சீக்வனும், யூகேல தான் படம் ஃபுல்லாவே ரன் ஆகுது. ஸோ ஹேத்ரோல இருந்து பல இடங்கள்ல வந்து லண்டன்ல ஷூட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே பயங்கரமா இருக்கும். எஸ்பெஷலி படத்துல வந்து கிளைமேக்ஸ் காட்சி எல்லாம் வந்து அட்டகாசமா கொடுத்துருப்பாங்க. அண்ட் எனக்கு இந்த படத்துல அடுத்து ரொம்ப பிடிச்சது ஹீரோயினுடைய அம்மா வர்றவங்க பார்க்க தாய் கிழவிமா இருக்கும், பயங்கரமா ஆக்ஷன் பண்ணுவாங்க அவங்க எல்லாமே. ஸோ ஒரு ஃபேமிலிஸே சேர்ந்து ஒரு ஆக்ஷன் பண்ற ஒரு படம் நம்ம பார்த்ததே இல்லை. ஒரு சீரியஸான காட்சியை கூட இவங்களோட அந்த காமெடி, அந்த டார்க் காமெடி அப்படிங்கிற சென்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு காமெடி ட்ராக்கோட ஒரு ஆக்ஷனோட கொடுக்கிறது இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதை விட எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது, இவ்வளவு ஒரு ஆக்ஷன் பேக்கோட உள்ள படத்துல சின்னதா கூட ஒரு அடல்ட் கண்டென்ட் எல்லாமே இந்த படத்தை வந்து அவங்க கிரியேட் பண்ணி இருக்கிறதா எல்லாருமே இப்ப பார்த்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல அண்ட் ஈவன் இந்த படம் வந்து தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதலான சந்தோஷமான விஷயம். இந்த படம் முடிகிற தருவாயில ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வந்து இந்த படத்துல யாரு வில்லன் அப்படின்னு காமிக்கப்படுதோ அந்த வில்லன் நமக்கு இறந்த மாதிரி காமிக்கப்படும், பட் அவனோட பாடி கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் இறக்கல அப்படின்ற விஷயம் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு செகண்டா ஒரு மிஷன் கொடுக்கப்படுது, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், பட் அதோட சேர்த்து இன்னொரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா யாரு அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த மிஷனோட தலைவர் ஹெட். உனக்கு அப்பா இருக்கா அப்படின்னு ஹீரோ முடிச்ச உடனே இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட செகண்ட் பார்ட் கூடிய விரைவில் வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா போச்சு. ஸோ அப்பா யாரா இருப்பாரு அப்படிங்கிறதா இப்போ பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ஒரு தெரிஞ்ச ஒரு ஹீரோ தான் வச்சிருப்பாங்க. அது யாரு அப்படிங்கிறது கியூரியாசிட்டியோட இந்த படம் முடிஞ்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க. அண்ட் ஃபைனலி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு என்ஜாயபிளான அண்ட் ஒரு ஃபன் அண்ட் பயங்கரமான ஆக்ஷன் பேக்கோட உங்களுக்கு ஒரு படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த பேக் இன் ஆக்ஷன் படத்தை நீங்க பார்க்கலாம். தமிழ் டபுள் நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.